எங்க வீட்ல செப்டிக் டேங்க் கட்டுறதுக்கு இடம் இல்ல. அகலம் ரொம்ப குறைவாவும், நீளம் அதிகமாவும் இருக்கு. நாங்க புதுசா ஒரு வீடு ஒண்ணு சென்னை மாங்காட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு உங்க டேங்க ஃபிக்ஸ் பண்ணி குடுக்க முடியுமா? அப்படின்னு நம்ம பயனியர் பயோ டேங்க் டீம இவங்க கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணி குடுக்க போற சைஸ் 1200 லிட்டர். இவங்க இடத்துக்கு தகுந்த மாரி அகலத்த குறைச்சு, நீளத்த அதிகப்படுத்தி கஸ்டமைஸ்டா இன்னைக்கு டேங்க் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. உங்களுக்கும் இந்த மாரி இடம் குறைவா இருந்ததுன்னா, உங்க இடத்துக்கு தகுந்த மாரி நீளத்த குறைக்கணும்னா நீளத்த குறைச்சு, அகலத்த குறைக்கணும்னா அகலத்த குறைச்சு கஸ்டமைஸ்டா கூட டேங்க் செஞ்சு குடுப்போங்க. இந்த டேங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க இதுக்கு மேல பாத்ரூம், டாய்லெட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறாங்க. இதுக்கு மேல நீங்க கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். இல்ல இதுக்கு மேல ஸ்டோர் ரூம் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்ட நீங்க இதுக்கு மேல வச்சீங்கன்னா கூட ஒண்ணும் ஆகாதுங்க. அவ்ளோ ஸ்ட்ராங்காவும், குவாலிட்டியாவும் இந்த டேங்க நம்ம ரிச்டட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியல்ல செஞ்சு குடுக்குறோம். இரும்ப விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியா இருக்குங்க. இப்ப செப்டிக் டேங்க் அப்படின்னா அது நிறையும் நீங்க லாரி வச்சு கிளீன் பண்ணுவீங்க இல்லையா? ஆனா இந்த டேங்க் உங்களுக்கு என்னைக்குமே நிறையாது. இந்த டேங்கை நீங்க கிளீன் பண்ணவே தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகள் உள்ள இருக்கிற பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரிச்சு வெளியே அனுப்பிச்சிரும். வெளியே வர அந்த தண்ணியில எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்க கார்டன்லயோ இல்ல ட்ரைனேஜ்லயோ இல்ல ரிங் போட்டு பூமிக்கு கீழே போற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயனியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. தேங்க்யூ.